ரோமர் 8:23 சொல்கிறது சரீர மீட்பு. இந்த உலகில் இருக்கு மட்டும் நம்முடைய சரீரத்தில் பாடுகள் உண்டு பிரியமானவர்களே. நோய்கள், பலவீனங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 8:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே தமது சரீரத்தில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சற்று முன்பு சகோதரன் ஜெபராஜ் சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 2000 கடிதங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து எங்கள் ஜெபத்திற்காக வருகின்றன என்று. ஒரு பக்கம் ஜெபத்திற்கான விண்ணப்பங்கள், மற்றொரு பக்கம் ஜெபத்தினால் அற்புதங்களை பெற்றவருடைய உள்ளம் ஒருக்கும் சாட்சி. இந்த மக்களை நான் நேரில் கூட கண்டதில்லை. நேற்று இரவும் அநேகருடைய சாட்சிகளை நீங்கள் காதார கேட்டீர்கள். 8 வயது குழந்தை சொன்னாள், காதில் ஏதோ குத்தி எனக்கு ஒரு காது கேட்கவே இல்லை, செவிடாக இருந்தது. திடீரென்று ஜெப நேரத்தில் அண்ணன் பால் தினகரன் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் ஏதோ ஒரு சக்தி பாய்ந்தது, காது திறந்து விட்டது என்று சொன்னார். காரணம், அருள்நாதர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், மகிழ்ச்சியோடு சுமந்தார், சந்தோஷத்தோடு சுமந்தார். நமக்கு இந்த நோய்கள் இருந்து, பலவீனத்திலிருந்து ஒரு மீட்பை, ரட்சிப்பை கொண்டு வர, அதைத்தான் அனுதினமும் அவர் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். காரணம், அவர் சுமந்தார். ஏசாயா 52:14 பாருங்கள். ஐயோ, நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது, அவருடைய முக தோற்றமே மாறியிருந்தது. அழகுள்ள இயேசுவை காணோம். உன்னத பாட்டு 5:16 சொல்கிறது, அவர் பூரண அழகுள்ளவர். ஆனால் இப்பொழுதோ அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்து போயிற்று. காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய நோய், ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பொறுமையோடு சகித்தார், மிகுந்த பொறுமையோடு சகித்தார். வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். ஆகவே இன்று நீங்கள் அவரை நோக்கி கதரும் பொழுது அவர் உங்கள் கூக்குரலை கேட்கிறார். ஐயோ, எனக்கு இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று கதரும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். அவர்தான் நம்மை குணமாக்குகிறவர். இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்தவர் திடீரென்று அன்று போன் பண்ணினார். ஐயா, இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணுவதில் இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் தம்பதிகள் எவ்வளோ உதவி செய்தார். திடீரென்று அவளுக்கு ஒரு பேரிடி விழுந்து விட்டது. அவருடைய மனைவியின் மார்பில் பொல்லாத கேன்சர் நோய் தோன்றி இருக்கிறது, அதை அறுக்க வேண்டும் என்கிறார்கள் என்று. சரி, அவளிடம் போனை கொடுங்கள் என்று சொன்னேன். அந்த அம்மாளிடம் பேசினேன். அவருடைய பெயர் கேரல். அம்மா, நான் இப்பொழுதுதான் ஹூப்ளி பட்டணத்தில் கூட்டம் நடத்திவிட்டு வருகிறேன். 2 மார்பிலும் கேன்சரினால் பாடுபட்டு கட்டியோடு வந்த ஒரு அம்மாள் கதறி அழுதார்கள். காரணம், ஒரு நொடியில் இயேசு அந்த 2 கட்டிகளை மறைய செய்தார். உங்களுக்கும் இப்பொழுது அப்படி செய்வார். நான் இப்பொழுது ஜபிக்கிறேன் என்று சொல்லி தொலைபேசியிலே ஜபித்தேன், வைத்து விட்டேன். அடுத்த வாரம் அவள் வந்து செய்தி வந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். டாக்டர்கள் படம் எடுத்தார்கள், கட்டி இருக்கிறது, அறுத்தே ஆக வேண்டும் என்றார். ஆபரேஷன் தியேட்டரில் கொண்டு போனார்கள். அறுத்து பார்த்தார்கள், அதற்குள் கட்டி மறைந்து விட்டது. இயேசுவை என்ன என்று நினைக்கிறீர்கள்? அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். காரணம், அவர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார். நோயினால் எப்படி துடிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். காரணம், அவர் சிலுவையில் துடித்தார், வேதனையினால் துடித்தார். துடித்த துடிப்பு அவருக்கு ஒரு நாளும் மறக்க, மனம் கலங்காது. அதோடு கூட ரோமர் 8:23 வேறொரு சரீர மீட்பை பற்றி சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:18 இயேசு திரும்ப வருவார் என்று. யோவான் 14:28 அப்படி சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 16-17 வசனங்கள் அப்படி சொல்லுகின்றன. 1 கொரிந்தியர் 15:51-52 வசனங்கள் அப்படி சொல்லுகின்றன.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. அவர் திரும்ப வருவார். வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தம்மோடு கொண்டு வருவாராம். இந்த உலகிற்கு அவர் வரும் பொழுது உயிரோடு இருந்து அவரை நம்புகிறவர்களை அவர் நடுவானத்தில் சந்திப்பாராம். அவருடைய தோற்றத்தை மாற்றுவாராம், மறுரூபப்படுத்துவாராம், தன்னுடைய தோற்றம் போல மாற்றுவாராம். மரித்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவாராம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை, அவருக்கென்று வாழ்ந்து அவருக்காக பாடுபட்டு மரித்தவர்களை, அவருக்கு உள்ளத்தை கொடுத்து வாழ்ந்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவாராம். அவளை எழுப்புவாராம். அவளுடைய தோற்றத்தையும் தம்முடைய தோற்றம் போல மறுரூபப்படுத்துவாராம். இதைத்தான் சரீர மீட்பு என்று வேதம் சொல்கிறது. அந்த சரீர மீட்பை பெற உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளும் துடித்துக் கொண்டிருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. மரணத்தில் குழியில் நம்மை வைத்து மூடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆத்மாவு மோட்சத்தில் கிறிஸ்துவோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:23 அப்படி சொல்கிறது. சரீரத்தை விட்டு பிரிகிறோம், ஆத்மாவில் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். நாளொன்று வருகிறதே, இயேசு நம்மை திரும்ப கூப்பிடுகிறார், வா அப்பா உலகத்திற்கு. நம் உடலோடு இணைக்கிறார், அந்த உடலை மறுரூபப்படுத்துகிறார். என்றும் அவரோடு வாழ. We know our future. இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது தற்காலிகமான அனுபவங்களுக்காக அல்ல, நிரந்தரமான அனுபவங்களுக்காக. இயேசுவை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தார், நிறைவேற்றி முடித்தார். 1986 மே 21 கொடிய விபத்தில் நாங்கள் சிக்கினோம். மருத்துவமனையில் படுத்திருந்தோம் 7 நாட்கள். அந்தோ என் அன்பு மகள் அன்றே மரித்திருக்கிறாள், எங்களுக்கு தெரியவே இல்லை. இறுதியில் அவளுடைய உடலை பார்த்து துடித்தோம். 28ஆம் தேதி அவளை அடக்கம் செய்தோம். துயரத்தை எங்களால் தாங்கவே முடியவில்லை. இன்றும் அவளை நினைத்தால் உள்ளமே உடைந்து விடுகிறது. இந்த சமயத்தில் பலர் எனக்கு பலவிதமான கடிதங்களை எழுதினார்கள். அநேக கிறிஸ்துவ தலைவர்கள் என்னையே குறை சொல்லி, நீ கல்லூரி ஆரம்பித்தாய் நாசமாய் போவாய் என்று எழுதினார்கள். நீ நோயாளிகளுக்காய் ஜபிக்கிறாய், ஆகவேதான் உன் மகள் இப்படி போனாள் என்று எழுதினார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு கடிதம் எழுதினார்கள். ஆனால் உங்களை போன்ற ஏழை மக்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். இளம் பிள்ளைகள் கடிதம் எழுதினார்கள். அநேக தாய்மார்கள் எழுதினார்கள். ஐயோ பிரதர், உங்களுக்கா இப்படி ஆச்சு? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளையை எடுத்துக்கிடும், அந்த பிள்ளை உயிரோடு வரட்டும் என்று அழுதேன். அநேக பிள்ளைகள் எழுதினார்கள், ஐயோ ஏஞ்சலுக்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள்ள சாமி, நான் இந்த உலகத்தில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, படிப்பிலும் நாம் அண்டு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கதறினேன். ஏன் என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை? உண்மையாய் என்னை நேசிக்கிற கிறிஸ்துவ தொண்டர்கள் எழுதினார்கள், பிரதர் அந்த கல்லறையிலேயே ஏஞ்சல் இருக்கிறாள். இல்லை இல்லை, அவள் இயேசுவோடு இருக்கிறாள். நாளொன்று வரும், அவளை இயேசு திரும்ப கொண்டு வருவார் அல்லவா? அதை நினைத்து உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். அவளை அடக்கம் செய்த நாளை அடிக்கடி நான் நினைப்பதுண்டு. இந்த கல்லறை தோட்டம் முழுவதும் இதை போன்ற திரளான கூட்டத்தினால் நிறைந்திருந்தது. ஜாதி என மத வேறுபாடின்றி மக்கள் குழுமியிருந்தார்கள். என்னை கண்டதும் ஒவ்வொருவரும் கதறி அழுதார்கள். மரத்திலெல்லாம் ஆட்கள் இருந்து கதறி அழுதார்கள். ஐயோ பிரதர், உங்களுக்கா இந்த கதறி அழுதார்கள். வீடு வந்ததும் என் மகன் சொன்னான், அப்பா இவங்க தான்ப்பா நமக்கு சொந்தக்காரர், இந்த ஜனங்க தான் நமக்கு சொந்தக்காரர் என்று சொன்னான். யாரென்றே எனக்கு தெரியாத மக்கள். அவன் சொன்னான், 4 நாட்கள் நீங்க இருந்த ஆஸ்பத்திரியை சுற்றி இவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. உலகத்தில் நான் மதிப்பது அன்புள்ளம் படைத்தவர்களைத்தான். நிறைய வேதாகம அறிவு இருக்கலாம், ஆனால் அன்பில்லாத வாழ்க்கை, மற்றவர்களை சபிக்கும் ஒரு வாழ்க்கையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு இயேசுவின் அன்பை பற்றி பேச தகுதி உண்டா? கண்ணெதிரே மகளை இழந்து துடிக்கும் ஒருவனுக்கு ஆறுதல் சொல்ல மனமற்று மலை உச்சியில் இருக்கும் மலைவாசிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க போகிறேன் என்று சொல்லும் வார்த்தைகளை நம்ப முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? கேவலமான ஒரு வாழ்க்கை, நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆனாலும்
இந்த அன்பு வார்த்தைகளை நினைத்து நான் தேற்றிக்கொள்வேன். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாளொன்று வரும், இயேசு திரும்ப வருவார், நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். எழுந்திரு, கல்லறையிலிருந்து எழுந்திரு, கல்லறையிலிருந்து எழுந்திரு, நான் உன்னை அழைக்க வந்தேன் என்பார். 1 யோவான் 3:2 சொல்கிறது போல மாய தோற்றத்தை இயேசு மாற்றிடுவார். தம்மை போல நம்மையும் மாற்றுவார். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதை செய்யவே இயேசு இறங்கி வந்தார். ஆத்மாவில் மீட்பு, இடுக்கண்களில் மீட்பு, சரீர மீட்பு, இந்த மூன்றையும் கொடுக்கவே இயேசு வந்தார். ஆகவே தான் இயேசு சொன்னார், பிதாவை பார்த்து சொன்னார். யோவான் 19:28 முதல் 30 வரை உள்ள வசனங்களில், முடிந்தது, முடிந்தது, நீர் சொன்ன கிரியைகளை நிறைவேற்றி முடிந்தது, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், சரீர மீட்புக்கான காரியங்களை செய்து முடித்தேன், இடுக்கண்களில் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். அவருடைய சரீரத்திற்கான காரியங்கள் இந்த உலகிலும் சரி, இனி வரும் நாட்களிலும் சரி, இறப்பிற்கு பிறகும் சரி, தேவையானவைகளை நான் மீட்புக்கானவர்களை கொடுத்திருக்கிறேன், செய்து முடித்தேன். இயேசு சொன்னார் யோவான் 10:18, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆகவே தான் இயேசு கல்லறைக்குள் 3 நாள் வைக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி வைக்கப்பட்டார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு சொன்னார். ஏரோது, இன்றைக்கும் நாளைக்கும் நான் நோய்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி 3வது நாள் நிறைவடைவேன் என்று சொன்னார். அதுதான் அவருடைய விசுவாசம். இதற்குத்தான் தேவன் என்னை அனுப்பினார், செய்து முடிப்பேன், அதுவரை ஒருவனும் என்னை தொட முடியாது என்றார். அதே விதமாகவே நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் என்று தன் சீடர்களுக்கு சொன்னார். உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இன்று நம்மோடு இருப்பது உயிரோடு எழுந்த இயேசு.